இது என்னங்க கேள்வி? மனுஷனா பிறந்தா சிரிக்கிறான். ஏங்க உங்களுக்கு சிரிக்க தெரியாதா? என்ன கிண்டலா பண்ற? இது சிரிக்க தெரியாத ஜந்து போல இருக்குது. பாத்து பேசு. உதச்சா உதைப்பாரமல்ல, உதைச்சா அது, கடிச்சா இது, உதைச்சா கழுத, கடிச்சா
நாயி எங்க அண்ணன் வீரனை கூப்பிடுவேன். வீரன் இங்க இருக்கான், வேற எங்கடா இருக்கான்? வீரன் பேசாதே, இவர்தான் எங்க அண்ணன் வீரன். ஆமா, சிரிச்சதுக்கா ஏன் அடிச்ச? அங்க இடம் வச்சு குடிக்கிறாங்க, இங்க ஆம்பளைங்கன்னா இருக்கலாமா? ஆம்பளைங்க இருக்க கூடாதா? இருக்கலாம். அப்ப நீ என்ன கிண்டலா பண்ற? கிண்டலா வர்றேன். பெரிய சிங்கக்குட்டி தான்டா. சிங்கக்குட்டிக்கு எங்கேயாவது நீச்சல் தெரியுமாடா? இது சுறாமீனுக்கு பிறந்த சிங்கக்குட்டிடா. எங்க அப்பா கற்பனை இருக்க அது சொல்லுதுடா. இன்னும் என்னடா, கோழைய போல நடுங்காம குதிச்சால வீரன், அதை சொல்லு. இளவரசன் நீ ஏண்டா தொட்ட? நல்ல புத்தால்தனமான கேள்வி அது. தொடாம எப்படி தூக்க முடியும்? பேசாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிறது. இப்ப நாங்கெல்லாம் நிக்கல. தூக்க எங்களுக்கு தெரியாது, நாங்கெல்லாம் எதுக்காக இருக்கோம்? அதான் பார்த்தேனே. முதல்ல நவந்துரு, கிட்ட வராதா? உன் நிழல் எங்க மேல பட்டால தீட்டு. ஆபத்தில் சிக்க ஒரு பெண்ணை காப்பாற்ற வகை இல்ல. தொட்டால் தோஷம், நிழல் பட்டால் தீட்டு. உங்க மூளையே மூளை. அதிகமா பேசாதே, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஆமா, அப்புறம் ஆளே மாறிடுவாரு. இன்றைக்கு இல்லைன்னாலும் என்றைக்காவது ஒரு நாள் நீங்க எல்லாம் மாறித்தான் ஆகணும். ஏலியா செய்யறேன், நீ ஜப்பையில முதுகுத்தோலை உரிச்சிருவேன், உரிச்சு. ஆமா, இந்த வேலையை நீங்க எப்ப ஆரம்பிச்சீங்க? என்னது? வாய மூடுறா. இளவரசியின் குலம் என்ன, கோத்திரம் என்ன, அந்தஸ்து என்ன? நீங்க ஆத்து தண்ணி எல்லா ஜாதியும் ஒண்ணுதானுங்க. எங்க வர்ற?
பேசாம விட்டுருப்பா. நமக்கு எதுக்கு இந்த பெரிய இடத்து பொல்லாப்பெல்லாம்? அவன் உண்மையிலேயே தோலை உரிச்சு விடுவான். அவனால முடியலன்னாலும் ஆள வச்சாலும் உரிச்சு விடுவான். அதுல அவன் அவன் ஒரு கை பாத்துட்டு தான் முடியாதா? அப்ப நான் போய் அப்பாட்ட சொல்றேன். இரு. ஐயோ பொம்மி, அதாவது சொல்லு. நீச்சம் தொட்ட பொண்ணை அரண்மனையில் சேர்க்க மாட்டாங்க. இப்போ அந்த பய உன்னை தொட்டது அரண்மனைக்கு தெரிஞ்சா உடனடியாக உன்னை காட்டி கண்டுபிடிச்சிருவாங்க. என்னது? இதே மாதிரி நம்ம ஜாதி பொண்ணை நீச்சம் தொட்டான், அதுக்காக உடனடியாக அந்த பொண்ணை காட்டி கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பொண்ணை பாவம் புலி அடிச்சு கொண்டுட்டு. நிஜமாகவா? ஆமா. இது என்ன அநியாயம்? இப்ப என்ன செய்ய சொல்ற? ஆற்றிலிருந்து உன்னை நான் தான் காப்பாத்தினேன்னு உங்க அப்பா கிட்ட சொல்லணும். பொய் சொல்றதாவது? இந்த விஷயத்துக்கு நீ கட்டாயம் போய் சொல்லித்தானே தீரணும். இல்ல போனா உன்னை காட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன சொல்ற? என்ன சொல்ற? ஆற்றிலிருந்து உன்னை நான் தான் காப்பாத்தினேன்னு உங்க அப்பா கிட்ட சொல்லணும். சொல்றியா? சரி. இளவரசி அரண்மனைக்கு கொண்டு போங்க.